கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வேத தியானம் எரேமியா 33:6 வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஒரு 5 விதமான வார்த்தை. ஒன்று சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்குதல், சமாதானம், சத்தியம். வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தில், குஷ்டரோகி ஒருவன் கர்த்தரிடத்தில் வந்து, உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னான். கர்த்தர் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகும் என்று அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார். இங்கே வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது, அவன் சௌக்கியம் அடைந்தான் என்று. அப்போது சௌக்கியம் என்பது மனதளவில் உண்டாகிற ஒரு மாற்றம். ஆரோக்கியம் என்பது மல்கியா 4:2 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதிர் சூரியன் உதிக்கும், அதில் செட்டைகள் கீழே இருக்கும் ஆரோக்கியம். பாருங்க, அவர் செட்டைகள் கீழே ஆரோக்கியம். சரீரத்தில் கர்த்தர் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். குணமாக்குதல், சங்கீதம் 107வது சங்கீதத்தில் 20வது வசனத்தில், அவர் தமது வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவார். பாருங்க, ஆவி, ஆத்மா, சரீரம். சௌக்கியம் என்பது அங்கே வார்த்தையில் வருகிற வார்த்தை ஆவியில், குணமாக்குறது என்பது ஆத்மாவில், ஆரோக்கியம் என்பது சரீரத்தில். 3 விதமான காரியங்கள் நம்ம சரீரத்தில் இருக்கிறதுனால அந்த 3 விதமான விஷயங்கள். 4வது கர்த்தர் சொல்கிறார், சமாதானத்தை கட்டளையிடுவேன். என்னாகமம் 6:26 கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். சத்தியம் என்கிற 5வது வார்த்தையில் யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலை ஆக்கும். வேதமே சத்தியம். அப்போ அந்த சத்தியம் யார் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசுதாங்க சத்தியம். அந்த இயேசுவை நீ நம்பிட்டான், இயேசுவை விசுவாசித்தார், நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் அடிப்படையில் இதை பார்க்கிற அருமையான சகோதர சகோதரர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் சமாதானத்தையும் சத்தியத்தையும் கொடுத்து அவர்களை குணப்படுத்துவீராக. உம்மை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி நடத்தும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன என் ஆண்டவர், பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் தொடர செய்வீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவரை பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக. கிருபையினால் மூடிக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த ஜெபத்தை உங்களுடைய பாதத்தில் வைத்து நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.